இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் உன்னை திருத்திக்கொள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். தவறை சுட்டி காட்டுவது சிலருக்கு பிடிப்பதில்லை, சிலருக்கு தான் செய்கிறது தவறு என்றே தெரிவதில்லை. ஆனால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நம் தேவன் தவறை சுட்டி காட்டி அதை திருத்திக் கொள்ள பல சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறார். இந்த மாதத்திலும் 7 நாட்களாக சில மனிதர்கள் எப்படிப்பட்ட தவறு செய்தார்கள், அதை எப்படி திருத்தி கொண்டார்கள் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆதியாகமம் 13:11 அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இங்கே ஆதியாகமம் அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள், ஆபிரகாமை குறித்து இன்று அநேகர் நாம் தியானிப்பதுண்டு. ஆனால் லோத்தை மறந்து விடுகிறோம். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் தன் இன பந்த சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் காண்பிக்கும் தேசத்திற்கு செல்லும்படியாக அழைக்கிறார். அப்போது ஆபிரகாமோடு வந்தது அந்த லோத். லோத்துக்கு பாருங்க, ஆடு மாடுகள் இருக்குது, கூடாரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆபிரகாமை போல அவனும் இருக்கிறான். அவர்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் அங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு பிரச்சனை வருகிறது, என்ன திரளாக பெருகிட்டாங்க. அவங்க இருக்கிறதுக்கு இடம் கொள்ளாத அளவுக்கு அவர்கள் பெருகி இருக்காங்க. இப்போது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையே தர்க்கம் வருகிறது. இப்போது ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றார், எனக்கும் உனக்கும், என் மந்தை மேய்ப்பருக்கும் உன் மந்தை மேய்ப்பருக்கும் ஏன் இந்த பிரச்சனை வேண்டாம், இந்த சமபூமி இந்த இடத்துல நான் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுக்கிறார். ஆனால் லோத் இன்றைக்கு இந்த லோத்தை குறித்து பார்த்தோம் என்றால் சுயநலவாதி. பாருங்க, வசனம் சொல்கிறது ஆதியாகமம் 13:10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திதா இருக்கிறது என்று கண்டான். இது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்ததாம். பாருங்க, லோத்து பார்க்கிறான், ஒருவேளை அந்த சமபூமியில எதெல்லாம் செழிப்பா இருக்குதோ அந்த பகுதியை அவன் பார்த்து யோர்தானுக்கு அருகான இருக்கிற சமபூமி சோதோம் கொமோரா பட்டணத்தை தெரிந்து கெடுக்கிறான். பாருங்க, அங்க அது எப்படி இருந்துதான், எகிப்து தேசத்தை போல இருந்தான், கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துதான். இவ்வளோ சந்தோஷமா அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்கன்னா பொல்லாதவர்களும் மகா பாவிகளாக இருந்தார்களாம், பொல்லாத மனுஷர்கள். இப்போது லோத் அங்கே இங்கிருந்து குடிபெயர்ந்து போகிறான். அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான், கர்த்தருடைய தோட்டத்தை போல அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஆபிரகாம் ஜெபிக்கிறான். அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது, தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அவர் ஜெபிக்கிறார். 50 நீதிமானுக்காக, 40 நீதிமானுக்காக, அப்படி 30, 20, 10 என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அங்க லோத்துக்கு அங்க இருந்த பகுதியில சோதோம் கொமோரா பட்டணத்துல இருக்கிற அந்த வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஒரு அவன் இருதயத்துக்குள்ளே சுயநலம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய மனைவியை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, வசனம் சொல்லுது, ஆதியாகமம்
19:26 அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இங்க இருந்து அங்க போய் அவர்கள் உலக வாழ்க்கை வாழ்கன ஆண்டவரை மறந்து விட்டுறாங்க. அந்த லோத்தின் மனைவி அவள் அந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு இடம் கொடுக்கிறா. அங்க சோதம் குமர பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கப்படும் போது லோத்தின் மனைவியிடம் சொல்றாங்க, நீ பின்னிட்டு சமபூமியில எங்கேயும் நீ பின்னிட்டு பார்த்து விடாதே என்று சொல்றான். ஆனா லோத்தின் மனைவிய நினைச்சு பாருங்க, அவன் எப்படி இருந்திருப்பா. இந்த உலக இந்த சோதோம் குமரா பட்டணத்தை விட்டு வருவதற்கு அவளுக்கு விருப்பமே இல்லை. அப்படிப்பட்ட காரியம். ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதங்களை இவ்வளோத்தையும் விட்டுட்டு வரலாமா? இப்போ லோத்தும் பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மருமகன்களையும் அழைத்து கொண்டான். ஆனா பாருங்க, மருமகன்கள் அவனை மதிக்கவில்லை. போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க, விவாகம் பொண்ணு போகிற மருமகள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த சோதம் குமரா பட்டணத்தாரும் அவனை மதிக்கவில்லை. பாருங்க, தூதன் வந்திருக்கும் போது பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது பாருங்க, அவன் நீ பரதேசியா வந்த ஒரு மனுஷன் சொல்றதை நாங்க கேட்போமோ என்று சொல்லிடுறான். இப்படி சோதம் குமர பட்டணத்துக்கு சென்ற இந்த லோத்துடைய வாழ்க்கை அழிந்து விடுகிறது. இன்னும் வசனம் சொல்கிறது, லூக்கா 17:30-32 வசனம் வரை நீங்க நன்றாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். அந்நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள் தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த லூக்காவிலே குறிப்பிடப்பட்டு கடைசி நாட்கள்ல மனுஷகுமாரன் வெளிப்படும் போது இதே போல நடக்குமா? பாருங்க, வானத்துல அக்கினி கந்தமோகம் லோத்தின் நாட்கள்ல நடக்கிறது போல சோதம் குமரா பட்டணம் அழியிறது போல அழியுமா? அப்போ வயல்ல இருக்கிறவங்க பின்னிட்டு பார்க்க கூடாது. இப்போ நமக்கு அங்க லோத்தின் சுயநலத்தினாலே அவன் தேவனை மறந்து தன்னுடைய உலக ஆஸ்திக்கு மேல அன்பு வைத்து ஆசைப்பட்டு ஆஸ்திகளை பெருக்கி கொண்டு அவன் சென்றான். சோதம் குமரப்பட்டது. ஆனால் அங்கிருந்து ஒண்ணு கூட எடுத்துட்டு வர முடியாமல் ஓடி வருகிறார். அவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறது. அதன் விளைவாக அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, அவன் மோவாப் அம்மோனியர் என்ற சந்ததி வருகிறது. ஆனால் ஆபிரகாம் அவன் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் கூட இருந்து அவன் சந்ததி பெருகிட்டு அவன் சந்ததி ஈசாக்கோடு இருந்ததுன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட சில நேரங்களில் சுயநலமாக சிந்தித்து விடுகிறோம். உலக காரியங்களுக்கு ஓடி விடுகிறோம். உலக சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தது போல சம்பவம் நடக்கும் சொல்றாங்க. அப்போ ஒருவேளை நம்மெல்லாம் எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிக்கை. வேத வசனம் நம்மை எச்சரிக்கை தவறை திருத்தி கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வசனம் சொல்லுது, யாக்கோபு 3:16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோம், நம் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இங்க நம்ம நினைச்சு பார்க்கிறோம், லோத்து நீதிமான் என்று சொல்லி அவனை கர்த்தர் அவனை அழிக்கல. பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 19:27 பாருங்க, விடிய காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதம் குமரா பட்டணங்களின் திசைகளையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையும் போல எழும்பிச்சு. கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளினார் அங்கு போடப்பட்டிருக்கு. அங்கே கந்தகமும் அமிலமும் அங்கு விழும்போது ஆபிரகாமை நினைத்து லோத்தை விடுவித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் எப்படி இருக்கோம், நம்மை திருத்தி கொள்ளணும்னு கர்த்தரை அழைக்கிறார். சுயநலமான சிந்தனை நமக்கு இருந்த கடைசி நாட்கள்லாக்குள்ள இருக்கோம். லோத்தின் மனைவியை போல நம் பின்னிட்டு பார்க்க கூடாது. நம்ம சுயநலத்தோடு எனக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளைகள் வாழணும். சில பார்த்தீங்கன்னா
நான் வாழணும், நான் என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்தா போகிறோம், மற்றவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லாதபடி இந்த வருஷத்துல இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். சுய புத்திக்கு நம்மை சாய்ந்து விடாதபடி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிற எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தது போல நாங்களும் கூட சில வேளைகளிலே சில உலக காரியத்துக்கு நாங்கள் பின்னிட்டு பார்த்து சென்று விடுகிறோம். அப்பா, அந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும் சப்பா. நாங்கள் சப்பா அழிவின் பிடிக்கு சிக்கி விடாதபடி கடைசி நாட்கள்ல சப்பா நீங்க சப்பா இதே போல சம்பவிக்கும் சொல்றாங்க சப்பா. நாங்கள் உலக ஆசை பண மயக்கம் எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறதுன்னு சொன்னது போல பணத்துக்கு மேல சாயாதபடி உலக ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி எங்களை முற்றுமாக எங்களை காத்துக்கொள்ள உமக்காக சாட்சியாக நாங்க வாழ கிருபை தாங்க. துதிக்கணும் மகிமையெல்லாம் ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.